அனைவருக்கும் அன்பான வணக்கம். நமது இலவச மாந்திரிக வகுப்புல இன்னைக்கு என்ன தலைப்புனா, எப்பேற்பட்ட செய்வினையா இருந்தாலும் சரி, ஏவல் பில்லி சூனியங்களா இருந்தாலும் சரி, அனைத்தையும் அடிச்சு விரட்டக்கூடிய சக்தி வாய்ந்த சுதர்சன மந்திரத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சுதர்சன மந்திரம் பொதுவாகவே நம்ம மந்திர உரு போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னாலே நம்ம கிட்ட எந்த விதமான தீய வினைகளும் நம்ம கிட்ட நெருங்காது. கிரகங்களால கூட எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அது நம்ம கிட்ட நெருங்காம நம்மள பாதுகாக்கும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். இது ஒரு உடல் கட்டு மந்திரம்னு கூட சொல்லலாம். இந்த மந்திரத்தை நீங்க அனுதினமும் நீங்க மந்திர உரு போட்டுக்கிட்டு இருக்க 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 வாகன விபத்து, கண்டம், மரண பயம் எல்லா விதத்துல நம்மள பாதுகாத்து கொள்ளும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த சுதர்சன மந்திரத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மந்திரம் எப்படி நீங்க பிரயோகப்படுத்தலாம் அப்படின்னா, நீங்க ஒரு வியாழக்கிழமை என்ன பண்ணணும், சக்கரத்தாழ்வார் கோயில் அப்படி இல்லைன்னா பெருமாள் கோயில் சன்னதியில சக்கரத்தாழ்வார் இருப்பாரு. அங்க போயிட்டு அவருக்கு என்ன பண்ணுங்க, துளசி மாலை போட்டுட்டு அவர்கிட்ட உங்க பேரை சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அர்ச்சனை பண்ணிட்டு பெருமாள்கிட்ட தீர்த்தம் கொடுப்பாங்க. ஒரு பாட்டில தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்துட்டு அந்த தீர்த்தத்துல இந்த மந்திரத்தை உரு போடணும். உரு போட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சோண்டு குடிச்சிட்டு அந்த தீர்த்தத்தை மிச்சத்தை என்ன பண்ணணும், ஒரு யானத்துல தண்ணி பிடிச்சிக்கோங்க. யானத்துல தண்ணியை பிடிச்சிக்கிட்டு இந்த தீர்த்தத்தை மந்திர உரு ஏத்தின தீர்த்தத்தை அந்த தண்ணியோட கலந்து வீடு முழுக்க தெளிச்சு விட்டீங்கன்னா எப்பேற்பட்ட கட்டுகளும் அறுத்தி எரித்து போட்டுரும். எந்த மாதிரியான தீய வினைகளா இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ள நெருங்கவே நெருங்காது. அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கும். நீங்க அதே மாதிரி குளிக்கிற தண்ணியிலையும் இந்த மந்திரத்தை உரு போட்டு கொஞ்சோண்டு அந்த தண்ணியை அதில் கலந்துட்டீங்க அப்படின்னா செம்மையான பாதுகாப்பு கொடுக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கான படையில் என்ன படைக்கணும் அப்படின்னா, நீங்க பெருமாள் கோயிலில் போய் கொடுத்துருங்க. அதுக்கான இப்போ என்னென்ன பொருள் வாங்கணும் அப்படின்னா, பொங்கல் கொஞ்சமா செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி சுத்தமான பசும்பால், முந்திரி, திராட்சை, தேனு, பேரிச்சம்பழம், அவ்வளோதான். சுத்தமான பசும்பால், பழங்கள் எல்லாத்திலையும் கலந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பழங்களை வாங்கிக்கோங்க. அப்புறம் முந்திரி, திராட்சை, தேனு, பேரிச்சம்பழம் இதை மட்டும் பெருமாள் கோயிலில் தானம் கொடுத்துட்டு அங்கே தீர்த்தத்தை வாங்கிட்டு வாங்க. தானம் கொடுக்கணும்னா சுவாமிக்கே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அந்த தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து இந்த மந்திரத்தை முறையா நீங்க ஒரு 1008 தடவை உரு போட்டுட்டீங்கன்னா இதை விட சக்தி வாய்ந்த உடல் கட்டு வேற எதுவுமே கிடையாது. சரியா? அந்த மந்திரத்தை பார்ப்போம். ஓம் நமோ பகவதே சுதர்சனாய மகா சக்கரராஜாய ஜுவாலா ஹும்பட் டம் டம் ஸ்வாஹா. ஓம் நமோ பகவதே சுதர்சனாய மகா சக்கரராஜாய ஜுவாலா ஹும்பட் டம் டம் ஸ்வாஹா. அது நான் அந்த மந்திரத்தை உங்களுக்கு எழுத்து வடிவிலையும் கொடுக்குறேன். அந்த மந்திரத்தை பிழை இல்லாம நல்லா படிச்சு ஒரு 1008 தடவை நீங்க உரு ஏத்திக்கோங்க. உடம்பு நல்லா சகலமா நீங்க அது சகஜமா அந்த மந்திரம் வாயில வர மாதிரி நீங்க நல்லா உரு ஏத்திக்கிட்டு நீங்க அந்த மந்திரத்தை உங்க உடம்புல நீங்க தக்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒருத்தன் செய்வனையும் பண்ண முடியாது, உங்களுக்கு ஒருத்தன் ஈடு மருந்தும் கொடுக்க முடியாது, உங்களை யாராலையும் வசதிப்படுத்தவும் முடியாது. அந்த அளவுக்கு பலம் வாய்ந்த ஒரு மந்திரம் இது. ஒரு வீட்டில் செய்வனை இருக்கு, நீங்க அந்த செய்வனை அழிக்கிறதுக்கு போகணும்னா ஒரு கலச தண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு யானத்தில் கூட தண்ணி பிடிச்சிக்கோங்க. பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சிக்கிட்டு அதில் எலுமிச்சை பழத்தை மட்டும் போட்டுக்கோங்க. எலுமிச்சை பழத்தை மட்டும் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டு இந்த மந்திரத்தை ஒரு 1008 தடவை உரு போட்டுக்கிறீங்க. தேனு, பேரிச்சம்பழம், அப்புறம் கல்கண்டு, முந்திரி, திராட்சை இதை தான் நீங்கள் படையலாக வச்சுக்கணும். வச்சுட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை ஒரு 1008 தடவை உரு போட்டு இந்த தண்ணியை மட்டும் தெளிச்சு விட்ருங்க. அந்த இடத்துல எப்பேற்பட்ட கட்டாக இருந்தாலும் அடித்து நொறுக்கி தும்சம் பண்ணிடும். புரியுதா? இந்த மாதிரி பலவிதமான இந்த மந்திரம் மூலிமா பலவிதமான காரியங்களை நம்ம சாதிக்கலாம். இன்னும் மேலும் நிறைய வீடியோ வரும், பாருங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.